இதுக்கு மொதல் நாள் நைட்டே எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போயாச்சு. எல்லாம் விதவிதமாக பர்ஃப்யூம் வாங்கினாலும் பெருநாள் அன்னைக்கு ஜன்னத்துல் பிரதோஸ் கொடுக்குற வைபே தனி. ஃபர்ஸ்ட் ஜராரை எழுப்பி குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்னவரை குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. சுரேஷ் நீ வேணா வீட்டை தூங்க, நாங்கள் தொழுவு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான்னு பாருங்க. அதுக்கப்புறமா வண்டியை தொடச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தா அவரும் தொடக்கிறாராம். ஒவ்வொரு இடமா வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் எல்லாத்தையும் வண்டியில் எடுத்துட்டு தொழுவை கிளம்பியாச்சு. தொழுகைக்கு தமுக்கம் திடலுக்கு தான் வந்திருந்தோம். நானும் ஜராரும் ஆண்கள் பக்கம் வந்துட்டோம். வீட்டுக்கார பிள்ளையும் சுரேஷும் பெண்கள் பக்கம் போயிட்டாங்க. உள்ள போனோமே நம்ம தோழர் தான் மீட் பண்ணி அப்படியே உட்காந்தாச்சு. கரெக்டா 7:30 மணிக்கு தொழுக ஆரம்பிச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகையை நல்லபடியா தொழுது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பயான் எல்லாம் கேட்டுட்டு நம்ம எல்லாருக்காகவும் துவா பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கறியை வாங்கிட்டு போயிடும் நெல்பேட்டை மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டோம். மட்டன் ஈஸியா வாங்கி முடிச்சிட்டோம். ஆனா அந்த சிக்கன் வாங்குறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. போராடி ஒரு வழியா சிக்கனை வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சின்ன பசங்க ட்ரெஸ் அல்காக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட்டை பண்ணி முடிச்சோம். அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிட உட்காந்தாச்சு. இட்லி மட்டன் குழம்பு வச்சிருந்தாங்க. அது கூட நிறைய ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த அரேபியன் பிரெட் புட்டிங் செம்மையா இருந்துச்சு. இந்த மல்லிகைப்பூ மாதிரி இருந்த இட்லியும் பஞ்சு பஞ்சா வெந்திருந்த மட்டன் குருமாவையும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் சும்மா தெறிக்க விட்டாங்க. அப்புறமா இந்த நெய் மைசூர் பாக்கும் டேஸ்ட் அள்ளிருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என் வீட்டுக்கார பிள்ளைக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தேன். எல்லார் வீட்லையும் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பான். ஆனால் அவனுக்கு நல்லா ஃபோட்டோ எடுத்து கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் அது. உங்கள் வீட்டு ஃபோட்டோகிராஃபரை கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம பிரியாணி சாப்பிட உட்காந்தாச்சு. பிரியாணி அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சிக்கன் 65 ஈரல் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று போட்டி போடுற அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா இந்த சீர்குருமா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. எல்லாருக்கும் ஈத் முபாரக். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படிக்கு இல்லத்தரசன்.